Hello friends, welcome back to my channel ரசிக்கலாம் ருசிக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 10 கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினா நிறைய பேர் நம்ம மஞ்சள் கரு சாப்பிட மாட்டோம். அதனால முட்டையில இருந்து எப்படி மஞ்சள் கருவை பிரிச்சு எடுக்கிறது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். ஒரு பிளேட்ல ஃபர்ஸ்ட் முட்டையை உடைச்சு ஊத்திட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு அந்த மஞ்சள் கரு மேல வச்சிட்டு ரிமைனிங்கா இந்த மாதிரி ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சு வந்துரும். கொஞ்சம் கூட மஞ்சள் கரு உடைஞ்சிராம தனியா பிரிச்சுக்கலாம். செகண்ட் டிப் என்ன அப்படினா வெங்காயம் உரிக்கும்போது கண்ணில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக அதை தண்ணியில் கழுவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வராது. அதே சமயம் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க தண்ணியில் போட்டு வச்சுட்டு உரிக்கலாம். தேர்ட் டிப் என்ன அப்படினா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்லாம் சீக்கிரமாக கட்டி விழுந்துடும். ஏர்டைட் கண்டெய்னர்லேயே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அப்படி விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதில் கொஞ்சமாக அரிசி சேர்த்துட்டு சும்மா ஒரு 5-6 பல் அரிசி சேர்த்துட்டு வச்சோம் அப்படின்னா கட்டி விழுகாது. ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னா புளியெலாம் நிறையா வாங்கி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதை ஓப்பன் பண்ணால் சின்னதாக பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்புக்கல் சேர்த்துட்டோம் அப்படின்னா பூச்சிலாம் வராமல் இருக்கும். ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்னா புதினா இலையெல்லாம் அந்த தண்டுலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கிரேட்டரில் அந்த குச்சியை விட்டுட்டு இழுத்தோம் அப்படின்னா அந்த குச்சி தனியாக இந்த மாதிரி இலை தனியாக வந்துடும். ஒவ்வொன்றா செய்யணும்னு இல்லை, இந்த மாதிரி 5-6 குச்சி சேர்த்து அந்த பெரிய ஹோலில் கூட விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா தனித்தனியாக வந்துடும். இதே டெக்னிக்கை நம்ம கீரை ஆயறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் டிப் என்ன அப்படின்னா தக்காளிலாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெழுகுவர்த்தி எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை நம்ம பற்ற வச்சுட்டு அந்த டாப்பில் ஒரு ட்ராப் விட்டுட்டோம் அப்படின்னா அதை நம்ம ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே ட்ரிக் தான் ஆப்பிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தக்காளி சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அந்த மெழுகுலாம் போகிற மாதிரி கழுவிட்டு சமைக்கணும். செவன்த் டிப் கேஸ்கெட்லாம் கொஞ்சம் நாள் ஆகிட்டா லூஸ் ஆயிரும், ஒரு மாதிரி தொலைன்னு ஸ்டிஃப் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம விசில் வரும்போது சைட்லலாம் தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணி ஒழுகாது. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க தண்ணியில் போட்டு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எய்த் டிப் என்ன அப்படின்னா தக்காளி கட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி எப்பயும் பேக் சைடில் திருப்பி கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் கத்தியில் கட் பண்ண வராது. அதுக்காக இந்த மாதிரி திருப்பி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நைன்த் டிப் பச்சை மிளகா கத்தியில் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுவோம். எங்கே கையில் கட் பண்ணிக்குவோமோன்னு பயந்து. அதே இந்த மாதிரி கத்திரிக்கோலில் கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சன்னமாக கட் பண்ணலாம். அதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் துவைய வைக்கிறதுக்கு மோரோ இல்லை தயிரோ இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த பாலில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விடலாம். இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் போட்டு வைக்கலாம். கண்டிப்பாக தயிர் துவைஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.